வெல்கம் பேக் லிஃப்டிங் அதர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ HTML டுட்டோரியலில் செல்ஃப் க்ளோசிங் டேக்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு டைரக்டரியில் போயிட்டு HTML டுட்டோரியல்னு இருக்கும் பாருங்க. செகண்டாக இருக்குது. ஓகே, நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் டிஃபால்ட்டாக எனது விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது. நான் அந்த எடிட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன எடிட் யூஸ் ஆகுதோ உங்கள் ப்ரெஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் வித் கோட் கிளிக் பண்ணோன்னே விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் ஆச்சு. ஓகே, கிரியேட் பண்ணி எக்ஸ்க்ளரேஷன் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டேபை கிளிக் பண்ணால் இதில் லெஸ் தென் போட்டு அதுக்கப்புறம் என்ன இப்போ பேராகிராஃபா இல்லை ஹெட்டிங்கா சொல்கிறதுக்காக ஹெட்டிங் இப்போ நம்ம ஹெட்டிங் போட்டுக்கலாம். இப்போ பேராகிராஃப் போனால் பேராகிராஃப் டேக் போட்டுக்கோங்க, இல்லை ஹெட்டிங் போனால் H1 டேக் போட்டுக்கோங்க. ஓகே, சொல்லும் இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண போகிற கண்டென்ட் வரும் அப்படின்னு. நீங்கள் ஹெட்டிங்னா என்ன ஹெட்டிங் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நம்ம லிஃப்டிங் அதர்ஸ் நம்ம சேனல் நேம் போட்டுக்கலாம், லிஃப்டிங் அதர்ஸ். ஓகே, இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேகை முடிய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அதே கேரக்டர் H1 என்ன கேரக்டர் நம்ம டைப் பண்ணணுமோ அந்த H1 கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு முடிச்சு விட்டுரும். ஓகேங்களா, இது இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சேவ் பண்ணியாச்சு. நான் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன், லைவ் சர்வர்ன்ட்டு. அங்கே பாருங்கள் கீழே பாட்டமில் கோ லைவ்ஸ் இருக்கா, இது கிளிக் பண்ணால் நம்ம இங்கே ஃபோல்டரில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோ லைவ் கொடுத்தா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக. இன்னொரு டேக் ஏதாச்சும் இன்னொரு டேக் இன்னொரு H1 டேக் போட்டுக்கலாம். H1 டேக் போட்டு வேறு ஏதாச்சும் யூடியூப் சேனல்னு போட்டுக்கலாம். சேவ் பண்ணின்னு வச்சுக்கோங்க. ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அதே ரீலோட் ஆகி இங்கே யூடியூப் சேனல்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் ரிஃப்ரெஷ் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் ஆட்டோ கிளாஸ் டேக் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேராகிராஃப் டேக் ரைட் பண்ணோன்னே இங்கே நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டோன்னு ஆட்டோ கிளாஸ் ஆகிக்கும். இங்கே கண்டென்ட் மட்டும் டைப் பண்ணுற மாதிரி வரும், பேராகிராஃப். ஓகேங்களா, இது வந்து ஆட்டோ கிளாஸ் டேக். இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர். ஓகே, திஸ் இஸ் லைவ் சர்வர். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சர்வர். செல்ஃப் க்ளோசிங் டேக்கை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல செல்ஃப் க்ளோசிங் டேக் இன்னும் போடுங்க. இப்போ வந்து டெய்லி யூஸ் பண்ணுற 5 செல்ஃப் க்ளோசிங் டேக்கை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேக் பிரேக்கிங் டேக், BR போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து ஆப்ஷனல், போடலாம் போடாமல் இருக்கலாம். சரி, ஓகே, இது எப்படி ப்ரௌசரில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எதுவுமே தெரியலைங்க. டிஃபால்ட்டாக நம்ம எப்படி லிஃப்டிங் அதர்ஸ் முன்னாடி டைப் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் கண்டென்ட் வந்து லிஃப்டிங் அதர்ஸ்னு போட்டுக்கலாம், அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நீங்கள் லிஃப்டிங் அதர்ஸ்னு சொல்லி சேம் லைனில் எனக்கு ஷோ ஆகுது. இதே மாதிரி லிஃப்டிங் தனியாக அதர்ஸ் தனியாக எனக்கு கீழே செப்பரேட்டாக இன்னொரு லைனில் அதர்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எப்படி பிரேக்கிங் டேக் போடாமல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ காப்பி பண்ணிட்டு நாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் என்னோட இது சொல்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி போட்டிருந்தா கூட ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இந்த பிரேக்கிங் டேக்கையும் க்ளோஸ் பண்ணிடலாம், தேவையில்லை டிலீட் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு உங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்டிங் தனியாக ஒரு லைன்லையும் அதர்ஸ் தனியாக ஒரு லைன்லையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ பிரேக்கிங் டேக் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டும் செப்பரேட் லைனில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, BR டேக் இஸ் இதே மாதிரி லெஸ் தென் சிம்பிள் HR ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா, இது பேர் ஹரிசாண்டல் ரூல். இப்போ எப்படின்னா ஒரு ஹெட்டிங் போட்டு நார்மலாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஹெட்டிங் போட்டு கீழே ஒரு 2 லைன் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெட்டிங்கை பற்றி நம்ம கீழே கண்டென்ட் சேவ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சூப்பர், நீட்டாக நம்மளுக்கு ஷோ ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் லிஃப்டிங் அதர்ஸ்னு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு, அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் வேணால் இங்கே பாரு பேராகிராஃப் டேக்கில் டேக் போட்டுக்கலாம். பேராகிராஃப் லோரம் இன்ட்ரடிச்சு வச்சுக்கோங்களேன், லோரம் டம்மி நினச்சிக்கோங்க. ஓகே, தென் டிஃபால்ட் ஜூம் 100 ரொம்ப சின்னதாக தெரியும். நெக்ஸ்ட் இமேஜ் டேக். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடாமே இருக்கலாம். இதை எடுத்துவிட்டு சேவ் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஆப்ஷனல் தான், ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுதுங்க பாருங்கள். ஹரிசாண்டல் டேக் இங்கே ஒரு லைன் கிரியேட் ஆச்சு, பாட்டமில் பிலோ அபவ்லையும் ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இன்னொரு டேக் இருக்குது,
சென்டர் டேக். நான் ஸ்டைல் யூஸ் பண்ணாமே HTML கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜ் டேக், இமேஜ் போட்டு ஆட்ரிபியூட்ஸ். இதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இது இருக்கட்டும். எஸ்ஆர்சினா ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க HTML. இது எதுக்காக கொடுக்குறோம்னா HTML எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா ஸ்பெசிஃபையாக எங்கே பார்த்து, இப்போ எஸ்ஆர்சினா ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, அது எந்த இடத்துல இருந்து எடுக்குது, லைவ் வியூ வரலா இல்லை லோக்கல் பார்த்து இதை பாயிண்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்னொரு டேக் இருக்குது, ஆல்ட். இதுவும் வெரி யூஸ்ஃபுல் டேக். இப்போ ஆல்ட் டேக்கில் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவோம். இதில் இப்போ இமேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற இமேஜ் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நோ இமேஜ் டிஸ்பிளே பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது சேவ் பண்ணிட்டு இப்போ இமேஜ் எந்த பார்த்து நம்ம அங்கே கொடுக்கல, அதனால் நம்மளுக்கு ப்ரௌசரில் இங்கே பாருங்கள், நோ இமேஜ்னு சொல்லி டிஃபால்ட்டாக இங்கே கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ இமேஜ் இங்கே தெரியல, அதனால் நோ இமேஜ்னு சொல்லி இந்த ஆல் டேக்கில் இருக்கிற கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே இமேஜ் கொடுத்துருந்தா எனக்கு வராது. எஸ்ஆர்சி இங்கே ஸ்பெசிஃபிக்காக சோர்ஸில் நம்ம ஒரு இமேஜ், நம்ம லோகோ இமேஜே கொடுத்துக்கலாம். பிக்சரில் லிஃப்டிங் அதர்ஸில் லோகோ, இந்த லோகோ கொடுத்துக்கலாம். ஓகே, செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் இமேஜஸ் ஃபோல்டரில் பேஸ்ட் லோகோ. ஓகே, நம்மளதில் இமேஜ் டேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பேஜில் இமேஜ் டிஸ்பிளே பண்ணால் இப்படி தான் டிஸ்பிளே பண்ணோம், இன்னொரு விதமாக டிஸ்பிளே பண்ணலாம் இமேஜ். இப்போ எதாவது ஓகே, நேச்சுரல் இமேஜ் இது ஓகே, இந்த ஃபைன். இது காப்பி பண்ணிட்டு இங்கே ப்ரௌசரில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த இதே இமேஜ் இங்கே ஷோ ஆகுது. ஓகே, லைவ் வியூவரெலாம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா லோக்கலில் இமேஜஸில் இங்கே பாருங்கள், லோக்கல் பார்த்து எடுத்து இங்கே கொடுத்துக்கலாம். இது எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு பார்த்தை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக் இன்புட் டேக் பற்றி பார்க்கலாம். இன்புட் டைப், இது என்ன டெக்ஸ்ட்னு சொல்லி தந்துக்கலாம். டெக்ஸ்ட். ஓகே, ஆல் இன்ஸ்டால் ஆகின்னு போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் வேறு ஆகுது. இன்ஸ்டாகிராம் இருக்குது. லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே லாகின் கேட்கும், அனதர் லாகின். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸ், ஃபோன் நம்பர் அண்டு யூசர் நேம் அல்லது இமெயில் ஐடி கேட்குது. ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இது யூசர் நேம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட லாகின் கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் நார்மலாக. இது லேபிள். ஓகே, நாம் லேபிள்னு சொல்லிட்டோம். ஸ்கிப் பண்ணி நேம். ஓகேங்களா, அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்டு டைப் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஓகே, டைப்பில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டா இங்கே ஷோ ஆகாது. நேம் PRAKSH பிரகாஷ். பாஸ்வேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும், இது டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தேன் டைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ PRAKSH கொடுத்தோன்னே இங்கே உங்களுக்கு நீங்கள் எந்த டைப் பண்ணுற என்ன கேரக்டரும் இங்கே REL, இது ரிலேஷன்ஷிப். இது எதுக்காக நம்ம போடுறோன்னா என்ன லிங்க் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கேருந்து எக்ஸ்டர்னல் ஒரு ஃபைலை நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக அந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது நான் என்னென்னா இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டா இல்லை ஸ்டைல்ஷீட் CSS லிங்க் பண்ண போகிறேன்னா இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இங்கே கொடுக்குறது REL ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப், இந்த டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட்டுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபைல் அதுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த REL சொல்லி போடுறோம் நம்ம. இப்போ ஸ்டைல் ஷீட் நம்ம இதை லிங்க் பண்ண போகலாம். ஷீட். ஓகே, HREF. ஓகே, ரெஃப். இதே பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. இதே மாதிரி இங்கே பாருங்கள், இமேஜ் டேக்கில் எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணோம். அதே மாதிரி லிங்க் டேக்கில் HREF சொல்லி நம்ம பார்த்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இங்கே ஒன்றும் க்ரியேட் பண்ணல, அதனால் எம்டியாக விட்டுக்கலாம். எம்டியாக விட்டு இங்கே நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு style.css. ஓகே, CSS. இப்போ நம்ம சம் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன்
சென்டர். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு 5 யூஸ்ஃபுல் டேக். ஓகேவா? இந்த டேக் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்மளுக்கு தெரியாமலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு என்னென்னு தெரியாது. இந்த ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, இந்த ஹெச்ஆர்எஃப்னு எதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கப்புறமேட்டு இன்புட் டைப்னா என்ன, இன்புட் பாக்ஸில் டைப்னா என்ன, ஓகேங்களா? இதே மாதிரி எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட், ஆல்ட் ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, பிகினராக படிக்கிறவங்க. அதனால் நான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.